எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு செல்வி சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காவும் முள்ளங்கியும் போட்டு ஒரு சூப்பரான சாம்பார் தான் செய்ய போகிறோம். வாங்கி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 250 கிராம் அளவு முள்ளங்கி, 50 கிராம் அளவு முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் ஒரு 10, பெரிய வெங்காயம் ஒரு அரை மீடியம் சைஸு, 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள். முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 150 கிராம் அளவு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம 2 டைம் நல்லா கழுவியாச்சு. இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 150 கிராம் அளவு தக்காளி, 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது கூடவே தண்ணி அளவுகள் சேர்த்துக்கலாம். எந்த டம்ளரில் நம்ம பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 6 விசில் கொடுத்து இறக்கிக்கலாம். இப்போ நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம். லெமன் சைஸ் அளவு புளி, ஒரு 25 கிராம் அளவு புளி எடுத்துருக்கேன். அதை நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 10 சின்ன வெங்காயம், அரை மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தேன்னா நீங்கள் ஒரு 20 சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவு இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது கூடவே 250 கிராம் அளவு முள்ளங்கி, 50 கிராம் அளவு முருங்கைக்காய், 2 பச்சை மிளகாய், இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயிலே ஒரு 3 நிமிஷம் நம்ம இந்த முள்ளங்கி நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி ஒரு டைம் சாம்பார் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ முள்ளங்கி நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விடுறேன். இப்போ தண்ணியோட அளவுகளே சேர்த்துக்கலாம். இந்த டம்ளருக்கு நான் ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 250 ml அளவு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா காய் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்து 25 கிராம் அளவு புளியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நம்ம இதை கொதிக்க நம்ம பருப்பு வெந்துச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு மிதமான தீயில வச்சு ஒரு 4 நிமிஷம் நம்ம அப்படியே இதை கொதிக்க விடலாம். கடைசியாக நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு முறை கொதிக்க விட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுப்பு மிதமான தீயில வச்சு ஒரு நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சாம்பாரில் கொட்டிடலாம். இப்போ இது ஒரு முறை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நீங்கள் தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கூட கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.